சரியாக இன்னும் 1.5 ஆண்டுகள் 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்று கிடந்தழுகிற தமிழ் தேசிய பிள்ளைகள். தம்பி, நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. தப்பிக்கவே முடியாது. ஏன்? 800 ஆண்டுகளாக என் இனம் தாங்கி வந்த வலி, வேதனை, காயம், கவலை, கனவு எல்லாத்தையும் தூக்கி நிற்கிற பிள்ளைகள் இங்க நிற்கிறவன். நீ தப்பிக்கவே முடியாது. பேச சொல்லு பாப்போம். இல்லைன்னு சொல்ல சொல்லு. விடுதலை வேண்டாம், விடுதலை பெறுகிற நாளை கருப்பு கொடி காட்டி கருப்பு தினம் என்று பேசுகிறார். இவங்க மாதிரி ஒரு அயோக்கிய பேரை நீ பார்த்திருக்கீங்களா? சட்டத்தை, சட்ட நகலை எரிப்பவர்கள் சட்டசபை தேர்தலில் எப்படி போட்டியிட முடியும்? இது யாரு? பெரியார். நவம்பர் 26 சட்ட நகலை எரித்த நாள். இது யாரு? பெரியார். ஏன்? சாதி ஒழிப்பு நாள், அரசியல் சாசனத்தை பெரியார் எரித்த நாள் என்று நவம்பர் 26 இந்த திராவிட திருட்டு திருவாளர்கள் கொண்டாடுகிறார்கள். காரணம், அன்று என்னுயிர் தலைவன் தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சி மிகுந்த புரட்சி மிகுந்த அடையாளமாக இருக்கிற எங்கள் தலைவன் பிறந்த நாளை தமிழ் தேசிய பிள்ளைகள் கொண்டாடுகிறார்கள். அதை திசை திருப்ப அந்த நாளை சட்ட நகல் எரிப்பு நாள், சாதி ஒழிப்பு நாள் என்று கொண்டாடுகிறார்கள் என்றால் எப்படி? சட்ட நகலை எரிப்பது ஒன்று, அது ஒரு பெரியார். சட்ட நகலை எரித்தவர்கள் எப்படி சட்டசபையில போட்டியிடலாம், இது ஒரு பெரியார். இப்போ கேள்வி வருது, இதுல எந்த பெரியார்? உங்க தந்தை பெரியார். எந்த பெரியார்? எப்படி பதில் இருக்கா? RSS கோட்பாடு, பிஜேபி கோட்பாடு சொல்றான். ஒரே நாடு, ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே இனம். இதானடா? இதானே இந்த ஒரே தேர்தல் வரும்போது இந்த பெருமக்கள் குதிக்கிறது என்ன? ஒரே நாடு, ஒரே தேர்தல். ஐயோ, இது அதிபர் ஆட்சிக்கு இட்டு செல்கிறது, இது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறது. இந்த ஜனநாயக படுகொலையை, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை தமிழகத்தில் முதலாக ஆதரித்து பேசிய பெருந்தகை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர்களுடைய தந்தையார் ஐயா கருணாநிதி அவர்கள். தேவையற்ற செலவை குறைப்பதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவிலே கூட்டி நாங்கள் ஒரு தீர்மானத்தை போட்டு பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களிடத்திலே சமர்ப்பித்த இருக்கு. வலைவெளியில தட்டிப்பாடு 1971 பெருந்தகை பேசியது இருக்கிறார். இன்றைக்கு இவர் அது வந்து ஜனநாயக படுகொலை, அது அதிபர் ஆட்சிக்கு இட்டு செல்லும். இதையே RSS கோட்பாடு ஒரே மொழி இந்தி, ஒரே நாடு இந்திய, ஒரே மதம் இந்து மதம், இதையே கோட்பாட்டை உன்னால் நம்ப முடியாதா? நீ சொல்ற சொக்கால் பெரியாரா? இதே ராமசாமி பெரியார். இந்த நாடு வளர்ச்சி அடையாமல் இந்த நாடு இருப்பதற்கு காரணம், இந்த நாடு நன்றாக வளர வேண்டும் என்றால் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம், ஒரே கட்சி, ஒரே தேர்தல், ஒரே மதம் என்று இருக்க வேண்டும் என்று எழுதுனது இருக்கு. எவனாவது ஆதாரங்கள்? இப்ப யாரு RSS, யாரு பிஜேபி, பிடிஎம் பெருமக்களை பதில் சொல்லு. ஆவுன்னா கத்தி, ஆவுன்னா பேசிருது. ஆவுன்னா பிஜேபி பிடிஎம், ஏன் நாம் தமிழர் கட்சியின் சீமானும்? அப்ப பிடிஎம் ஏ டீம் ஒன்று இருக்குல்ல, யாரு? எப்படி ஒழிக்கணும்? அவங்கள ஒழிக்கணும்.